வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 3 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போது ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதும் நல்லா ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை 4 சைடும் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். காம்போடு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணும்போது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயில். இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். இடையில எடுத்து கத்திரிக்காயை திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரே சைடு அப்படியே தீஞ்சு போன மாதிரி போயிடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. எல்லா சைடும் எண்ணெயில் வதங்கியாச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் தண்ணியில் கொதித்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதில் அரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எதுவுமே போடாததுனால வெறும் காரம் மட்டுமே உரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த கொஞ்சமாக வெல்லம் போடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மேலே அரைச்சி வச்சுருக்க பொடியை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி அதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. அப்போ தான் மசாலா எல்லா சைடுமே நல்லா இறங்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.